மக்கா நம்ம இப்போ உள்ளே வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா, பைக்கில் வந்தால் 10 ரூபா ஒரு பைக்கு. அப்போ என்ட்ரன்ஸு தான், என்ட்ரன்ஸு பெருசாக போர்டு ஒன்றும் இல்லை. இது ஒரு சைடு, இன்னொரு சைடில் என்ட்ரன்ஸ் எல்லாம் உண்டு. அதில் நான் காட்டி வரேன். அடுத்து இங்கே கீழே வந்து போட் கோர்ஸ், அதெல்லாம் ரெண்டாவது உங்களுக்கு காட்டி வரோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆத்தியம் வாட்ச் டவரில் யாரையும் மேலே போக போகிறோம். வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தலைவர் பெயிண்ட் இருக்காரு. மென்ஷன் பண்ணணுமா? ஓ, நாங்கள் இப்போ மேலே வந்தாச்சு. வியூவை பாருங்க. இது பார்த்தியாளா, இங்கேட்டு பார்க்க ஊட்டிய மாதிரி இருக்கு கண்டியாளா. இப்போ வாட்ச் டவர்லேருந்து இறங்கியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கேன் தெரியுமா? எங்கேயோ போகிறோம். இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, குளிக்க வரும்போது தோர்த்தெல்லாம் கொண்டாங்கன்னு எழுதியிருக்கு. அதான் விஷயம். அடுத்து சாப்பாடு கொண்டு வந்து தின்னுண்டு அங்கே வேஸ்ட் போடணும், அப்படி அங்கே எழுதியிருக்கு. அதெல்லாம் 3 வார்த்தையில் எழுதியிருக்கு. அதான் விஷயம். நீ இப்படி போகலாமா? போகலாம். எப்போ யாரோ மாங்கியை கடிச்சு வச்சிருக்கு மக்கா. நாங்கள் இப்போ அங்கே போகிறோம். அங்கே போகலாமான்னு தெரியும். போகலாமா இருக்கும். இப்படி போகலாமா? சரி. ஓ, பவேலியன் என்ன தெரியல. எங்கே நம்மள வெள்ளம் பார்க்கணும் மக்கா. நாங்கள் இப்போ வலது கால் எடுத்து வச்சு வரோம். ஃபர்ஸ்ட் இங்கே போய் பார்த்துட்டு வருவோம். அது ஒரு பெயிண்ட் ரூம் மக்கா. இதுதான் அந்த அணை சைடு. என்ன வரிசையா இது? அந்த அதுக்கப்புறத்து சைடு அழகா இருக்குல்ல, நல்ல நீல கலரா. அந்த பால் அழகா இருக்குல்ல. அங்கே பார்த்தியால நமக்கு அவுரா பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அழகா இருக்கு. அங்கே போகலாம். இதுதான் அந்த மெக்கானிசம் அப்படின்னு நினைக்கேன். அழகா இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸாக சில்லிங்காக சில் பண்ணலாம். ஃபேமிலியாக வந்தால், ஃப்ரெண்ட்ஸாக வந்தால், எப்படியா இருந்தாலும் சில் பண்ணலாம். இது அபேண்டட் பண்ணி வச்சுருக்கேன் நினைக்கிறேன். எல்லாம் கலத்தி உறக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கேன். அப்போ எல்லாம் ஒரு செயின் எல்லாம் ஒரு இதாக இருக்குது. யூஸ் இல்லைன்னு தோணுது. செயினுக்கு வண்ணத்தை கண்டியாளா. இதெல்லாம் நீங்கள் பார்க்க ஒரு 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 இதோட இருக்கான். சரி, இனி நாங்கள் இங்கண்டு உங்களுக்கு கீழே போய் காட்டியாரேன். கீழே போனால் என்ன செய்யலாம் தெரியுமா? இந்த இது பாய இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தவங்களுக்கு கீழே போய் காட்டியாரேன். ஓகே, நான் இப்போ உங்களை அதை கிட்ட போய் காட்டியாரேன். எவ்வளோ அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குன்னு. அது அப்படி எவ்வளோ ப்ரெஷரில் வருதுன்னா நமக்கே அது யூகிக்க முடியாது. அவ்வளோ ப்ரெஷரில் எங்கே வருது காட்டியாரேன் பாருங்க. பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ ப்ரெஷரில் வருது. எப்படி நான் பேசியது ஒன்று உங்களுக்கு கேட்காது. அப்படியே பாஞ்சு ஒரு ஃப்ளோ ஆகும். அப்படியே வந்து சின்னதாக அங்கே உணுக்குனே கொண்டு போகுது. மக்கள் இப்போ வெள்ளம் திறந்துடைய நேரம் இல்லை. இங்கே எல்லாம் அப்படியே நல்ல வெள்ளமாக போகும், ஆறு போல். இப்போ வெள்ளம் அப்படியே கொஞ்சம் திறந்துடைய அந்த சின்ன அந்த இது வழி அப்படியே சின்னதாக போகுது. அல்லைங்க இந்த இடம் ஃபுல்லு இங்கே வரையெல்லாம் வருமா இருக்கும். இதெல்லாம் வெள்ளம் திறந்து நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும். நல்லா இருக்கு மக்கா. ஒரு 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 மாதிரி ஒரு 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 இதாக இருக்குது. காலும் இடிச்சு யாரோ கொண்டு நடு ரோட்டில் வச்சுருக்கு. உங்களுக்கு நான் லாங்கில் காட்டியாரேன், வேறு லெவலில் இருக்குது மக்கா. இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்ச ஒரு சினிமேட்டிக் ஷாட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த டேமை காட்டியாரேன். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணுங்க பாருங்க. மகா இப்போ அந்த டேமு நாங்கள் டேமை பார்த்தாச்சு. இப்போ டேமுக்குள்ளே இப்போ உள்ளே எங்கேயோ ரோடு போகுது. எங்கே போகுது யாருக்கு தெரியும். உள்ளே போயின்ட்டுருக்கோம்.
மக்கா நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இங்கே ஊஞ்சல் பண்ணலாம். நாங்களே இப்போ விளாடுவோம், ஆனால் முட்டம் வெயில் பார்த்தியா இல்லை, அதுകൊണ്ട് இப்போ விளாட மாட்டோம். நீங்கள் ஃபேமிலியாக வரும்போது சின்ன பிள்ளைகளை இங்கே என்ஜாய் பண்ணலாம். அடுத்து அங்கே செஸ்ஸும் வச்சுருக்கு, செஸ் விளாடி ஒலிம்பிக் அடிச்சுலாம் அடிக்கலாம். இப்போ நாங்கள் அந்த அக்வாரியம் அங்கே போகிறோம், அங்கே இருக்குது, வாங்க அக்வாரியத்து போவோம். நாங்கள் அந்த அக்வாரியத்துக்குள்ளே போக போகிறோம். மலையாளத்தில் என்ன எழுதியிருக்கு, என்ன ஒன்றும் மனசில் டிக்கெட் வந்து இப்போ எத்தனை ரூபான்னா டிக்கெட் இதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு. டிக்கெட் கவுண்ட்ரு வந்து இல்லை டிக்கெட் எடுக்கணுமா? டிக்கெட் வந்து 30 rupees, சில்ட்ரன் 50 rupees. இதெல்லாம் பார்த்து விடுங்க. இங்கே வந்து அரிய வகை மீன் இருக்கு, கப்பீஸ். மாஸ்க் கட்டாயம் அவசியமான நீங்களே போட்டுன்னு வரவும். நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம். இது என்ன மீன்? கரிமீன். சூண்டையில புழுவை ஒருத்துட்டா எப்பலாம் ஆற்றில் விழாம். அடுத்த மீன் எங்க? இது பிராட்டி வளர்ந்தது. பிராட்டி குஞ்சில்ல, பிராட்டியில வளர்ந்ததாக்க. இது ஆஸ்கார். ஆஸ்கார் இது மற்றதுல அது வேற கிளாத்தி. கிளாத்தி கிளாத்தி குஞ்சு. நீ இதுக்கு தலையில யாரும் அடிச்சு மருந்து தண்ண போடாத. வீங்கி இருக்கு போட்டு போட்டு இல்லை காயத்திரமே வேண்டிய ரெண்டு தேய்ச்சி விடு. போட்ட நேரு பார்க்குதுல அது வரும் போல விளையாடும் போல. அவர் தொடங்கிச்சு வந்து அப்படியே நீங்கள் பார்த்தியா இல்லை, வே அவுட்டு வெளியில் வந்தால் மேலேயே குற்றாலத்துலேருந்து வர ஒரு ஷவர். ஓ இங்கே வந்து இல்லையே சரிதான் இல்லை, இது நான் பார்த்தேன் மக. இங்கே வந்து இந்த இது பண்ணுவோம், மீன் உற்பத்தி போகணுமா? அங்கே ஒன்றும் இல்லைல்ல, இங்கே எல்லாம் உற்பத்தி நடக்குது. இங்கே நீங்கள் ஹோல்சேல்லையும் வாங்கலாம், எப்படியும் வாங்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியாது, இங்கே யாரும் இல்லை அவங்கள்ட்ட கேட்க. இங்கே அந்த 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 அதை பார்த்தா தெரியும், அந்த கணக்கு பார்த்து ஆட்டி மீன் எல்லாம் இப்படி அங்கே ஒவ்வொரு டேங்க்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் காணும். அடுத்தவங்களுக்கு இன்னொன்று காட்டியாரேன். எங்கே மீன் வளம் ஒன்று காணல, இல்லை நடந்த முக்கிலே அது கிடக்கெல்லாம் பயங்கர நாட்டம் எல்லாம் அந்த முக்கில் கிடக்கு மக்கா. மக்கா டிக்கெட் வந்து 30 ரூபா. 30 ரூபாய் ஒருத்தான்னு கேட்டால் வேஸ்ட்டு. ஒரு 10 ரூபா டிக்கெட் வச்சுருப்பி கூட ஓகே, கன்சிடர் பண்ணலாம். உள்ளே வந்து ஒற்று மீன் இல்லை, 5-6 கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ வந்தால் டைம் வேஸ்ட்டு தான். பிள்ளைகளை கொண்டு வந்தால் நேரம் போகும், அவ்வளோதான். இல்லாத நாங்கள் வந்தது வருதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு நாட்டம் ஒரு மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இல்லை. சரி நம்ம அதை பற்றி பேசண்டா, நமக்கு அது இதுக்கு இந்த இங்கே வரக்க பற்றி இருக்குல்ல, இதில் எல்லாம் மீன் எல்லாம் வளர்ப்புன்னு மாதிரி இருக்கும். விற்க காணும். இப்போ நாங்கள் அப்படியே கறங்கி வரோம். கறங்கி வந்தால் என்ட்ரன்ஸ் வருது. அடுத்து நாங்கள் அப்படியே அடுத்த இடத்துக்கு போவோம். க்ரொக்கடைல் பார்க் எல்லாம் உண்டு, உங்களை எல்லாம் நான் காட்டி வரேன். ஸ்டேட் உண்டா இருங்க. சரி இங்கே ஒரு மீன் இடம் காட்டி வரேன். இதுதான் இந்தியன் வாட்டர் ஒயிட் ஷார்க். மெக்லாட் ஃப்ரெஷ் வாட்டர் ஒயிட் ஷார்க். இதை வந்து நிறைய உண்டு, எல்லாம் அப்படியே உள்ளே எல்லாம் விட்டுருக்கு அப்படியே. அது ஒன்று உங்களுக்கு தெரியாது. போகிறோம்னா அடுத்த க்ரொக்கடைல் பார்க்குக்கு போக போகிறோம், முதலை பார்க்கு. அங்கே போய்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் காட்டி வரோம். போகிற வழியில் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு போகிற வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்டேட் உண்டு காய்ஸ். போகிற வழியில் மாங்காய் நெல்லிக்காய் வித்துட்ருக்குன்னு மோர் எல்லாம் உண்டு. நீங்கள் பார்த்தா வரும்போது கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். நீங்கள் அங்கேட்டு இப்படியே வரும்போது இங்கே போர்டெல்லாம் எழுதியிருக்கோம், க்ரொக்கடைல் சஃபாரி பார்க்கு, வெல்கம் டு நெய்யார் வைல்ட் லைஃப். அப்போ இங்கே அப்படி இங்கே பார்க்கும்போது இங்கே இருக்குது டிக்கெட் கவுண்ட்ரு. தின்ன விடண்ணா டிக்கெட் கவுண்ட்ரு உள்ளே போனால் டிக்கெட் எடுக்கணும். பார்ப்போம் டிக்கெட் கவுண்ட்ருன்னா இருக்குது. டிக்கெட் எடுத்தாச்சு, ஒரு ஆளுக்கு 25 ரூபா. டிக்கெட்டை பார்த்து அதில் கலர்ஃபுல்லாக இருக்கா. அப்படியே டிக்கெட்டை நம்ம என்ன செய்யணும், இப்படி மடச்சு கையில் வச்சுருக்கணும். அப்படியே மேலே போனோம். இல்லையே கண்ணாடி எங்கே ஆட்டை இருக்குது. இப்போ நம்ம இப்போ க்ரொக்கடைல் பார்க்கு உள்ள போகிறோம். இங்கே போர்டு வச்சுருக்கு, க்ரொக்கடைல் ப்ரோசஸ் ஜெனட்டிக்ஸ் என்னவோ. இங்கே வந்து வித்தியாசமான விடக்கோழி விட்டுருக்கு. ஓ மலைப்பா இல்லையா, அப்போ அதுக்கு சாப்பாடா கொடுத்துருக்கு. நம்மள்கிட்ட காப்பாற்றுங்க மக. இங்கே மலைப்பாம்பு போட்டிருக்கு பார்த்தியாலோ, அனகொண்டா. அனகொண்டா இல்லையே பைத்தான் மக. இங்கே ஒன்று கிடக்கு. கிலோவில் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருப்பி விட பார்க்க கண்ணுக்கு ரசமாக இருக்கும். பா
இங்கே கப்பிள்ஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒன்று, அங்கே ஒரு சிலை வச்சுருக்கு. இது சிலை தான், சிலைன்னு நினச்ச மாதிரி கிட்ட போனால் மாதிரி. இது கொஞ்சம் ஆனை பருக்கனை போல இருக்குது. தின்னு ஊதி. இதே எங்கே வந்தாங்க? மக்காய் அடுத்த சும்மா இங்கே ஃபுல்லுமே எல்லாத்துல முதல்ல தான் வச்சுருக்கு. அதுകൊണ്ട് சும்மா முதல்ல காட்டி உங்களை போர் அடிச்சு வரும் போல. நீங்கள் வந்தால் ஓனர் ரிலாக்ஸாக பிள்ளைகளெல்லாம் காட்டி கொடுத்து என்ஜாய் பண்ணலாம். இனி நாங்கள் இந்த முதல்ல இது ஆஃப் பண்ணி ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் நான் உங்களுக்கு காட்டி தரேன். சரியா? ஓகே, ஸ்டே டியூன்ட் பாய்ஸ். ஓகே, அப்போ நாங்கள் இனி எங்கே போகிறோன்னா இல்லை கட்டக்கடான்னு ஒரு யானை வந்து ரிஹாபிலேஷன் சென்டர். அதாவது எப்படின்னா யானைக்கு ட்ரைனிங் கொடுக்க இடம். ஸோ அங்கே போய் உங்களுக்கு எல்லாம் காட்டி தரோம். அது இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நான் காணும். ஸோ நாங்கள் மேப்பெல்லாம் பார்த்து அங்கே போயிட்டு தான் அடுத்த பார்க்கணும். நாங்கள் இப்போ காப்பி காடு யானை ரீஹாபிலேஷன் போயிட்டு இருக்கோம். என்ன ஒரு அதிசயத்தை பார்த்தேன் தெரியுமா? உங்கள்கிட்ட சென்னையில் ஐயோ இதுக்கு வேறு என்ன காணும். அப்போ இது மான்களின் பராமரிப்பு. பிள்ளைகளை பாருங்க, குட்டி குரங்குகளை பாருங்க, அழகாரி. இதுதான் மான் கண்டியாளா, புள்ளி மான் குட்டியே. அடுத்த அங்கே கொஞ்சம் இருக்குது பார்த்தியாளா, நிறைய. உங்களுக்கு இந்த குட்டி குரங்கு காட்டி என்னென்னு பார்த்தா அது ஓடுது. மக்கா நாங்கள் இப்போ அந்த யானை சென்டருக்கு வந்தாச்சு. இதாக டிக்கெட் கவுண்டரில் இப்போ நாங்கள் டிக்கெட் வேண்ட போகிறோம். ஒரு ஆளுக்கு 40 ரூபா டிக்கெட்டா. கொஞ்சம் 40 ரூபாஞ்செல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒருத்தா என்னன்னு. மக்கா ஒரு ஆளுக்கு 40 ரூபா, அப்போ மொத்தம் 240 ரூபா. இப்போ நாங்கள் டிக்கெட் வாண்டியாச்சு. டிக்கெட் கிழிச்சாச்சு. சாப்பிட்ற சரியா ஒரு குட்டி கணேசனிக்கு அவனு முடியெல்லாம் இருக்குது, மாசாக இருக்குது. அடுத்த ஒரு குட்டியான இங்கே இருக்கு, டான்ஸ் ஆடுது. லாலே லால இது எல்லாரும் யாரும் வசியப்படுத்தி விட்டுருக்கு. அப்படி ஒரே லெவலில் ஆடுது. இங்கே அங்கே அது ஆடல. இங்கே பாருங்க, அந்த சின்னதையும் பாருங்க, அது அங்கோட்ட ஆடுது, இங்கோட்ட ஆடுது. இங்கே அந்த பிள்ளைகளை கூட எல்லாம் வந்தால் அவங்களுக்கு காட்டி கொடுத்து நல்ல நேரம் போகும். யானையை அடுத்து அந்த பறக்க தெரியுது பார்த்தியா, அங்கே தான் இந்த யானையை குளிச்சு வைத்தணுமா. யானையை குளிச்சு வைத்ததுக்கு வந்து 2 டைம் உண்டு. எப்படின்னா 2 நேரம் ஒரு நாள் குளிச்சு வைத்தணும். இந்த சிஜினா போகிறத பயிலெல்லாம் குளிச்சே மாட்டினோம். ஆனால் யானை 2 நேரம் குளித்தோம். ஒரு காலத்தை ஒருக்கா குளித்தோம், குளிப்பாட்டு வேணுமா, அந்திக்கு ஒருக்கா குளித்தோம். நீங்கள் உச்ச நேரம் எல்லாம் இருந்தால் குளிக்கிறத பார்க்க முடியாது. நீங்கள் நினச்சது அது ஒரு ப்ரைவேட்டான விஷயம். குளிச்சதெல்லாம் எப்படி எத்தி பார்க்கலாமா என்ன, அது பார்க்கலாம். அதான் விஷயம். அது காற்று ஆட்டி நம்மளை வெல்கம் பண்ணும், பார்க்குது யாரா இவன் இப்படின்னு. பாய் பாய், சி யூ. இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கேயும் போட்டிங் உண்டு. இங்கே வந்து போட்டிங் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம் 100 ரூபா. அங்கே வந்து 140 ரூபா. இங்கேயும் போட்டிங் போகலாம். இங்கே வந்து போட்டிங் ப்ளஸ் இங்கே வந்து வள்ளம் உண்டு. அதை நான் காட்டியாரேன். அது வந்து இங்கே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னா அந்த வள்ளத்தை உங்களுக்கு காட்டியாரேன். பார்த்துக்கலாம் மக்கள். யானை குண்டு சிலங்களுக்கு இங்கே தான் யானையை கட்டிட்டு குளிச்சது. நான் சின்னது அங்கே இருக்கும் வள்ளம். அண்ணா இருக்குது பார்த்தியாளா, அண்ணா அந்த வள்ளத்தில் இருக்க. நீங்கள் போய் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஆஃப் பண்ணல வரைக்கா மகா. அப்போ யானையெல்லாம் பார்த்துருப்பியா? அப்போ மக்கா அப்போ எல்லோரும் யானையெல்லாம் பார்த்துருப்பியா? கொஞ்சம் யானை தான். இது வந்து ஒரு ரிஹாபிலேஷன் சென்டர்னால் அதை வந்து அந்த காட்டுலேருந்து எடுத்து அதை வந்து பரிமாறி கும்கி யானையை மாற்றி இடம். சரி, இதான் இந்த வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 1 டே ட்ரிப்பு சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோ, ஃப்ரெண்ட்ஸோ, கப்புள்ஸோ, லவ்வர்ஸோ, சிங்கிள்ஸோ, இதை மாதிரி விளங்காத்த கேஸை கூட வந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த வீடியோதோட முடித்தோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கோம். பாய் பாய், சி யூ.